ஈஸி டிப்ஸ் ஃபார் லைஃப் ஒருத்தங்க என்கிட்ட ரொம்ப வருத்தமாக சொன்னாங்க, என் மகனுக்கு நான் நல்லது சொன்னால் கூட புரியவே மாட்டேங்குது, நான் ஒரு நல்ல விஷயம் அவனுக்காக தான் சொல்கிறேன், ஆனால் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்ன சொன்னீங்க, எப்படி தான் சொன்னீங்கன்னு கேட்கும்போது சொன்னாங்க, டே, பக்கத்தில் ஒரு புதுசாக ஜிம் ஆரம்பிச்சிருக்காங்களே, போய் பார்த்தியா, அங்கே என்ன இருக்குது, ஏது இருக்குது, எப்படி இருக்குதுன்னு, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க தெரியுமா. நீ என்ன பண்ணுற, காலையில் எழுந்திரிச்சா ஃபோனு, தனியாக போய் ரூமில் ஃபோனு, எந்நேரமும் ஃபோன் பார்க்குற, இல்லை டிவியில் வெப் சீரீஸ்னு போய் உட்காந்துக்கிறேன், நான் சொல்கிறது எதையாவது கேட்குறியா அப்படின்னு கேட்டேன்னு சொன்னாங்க. நம்ம எல்லாருமே நல்லது சொன்னால் நல்லது மட்டும் சொல்கிறோமா, கூட 2 குத்து குத்தி நீ இப்படிலாம் பண்ணுற, அதுக்கு இப்படி பண்ணலாம்லன்னு சொல்கிறோம். ஸோ சில நேரம் நல்ல விஷயம் சொல்லும் பொழுது அதை மட்டும் ஒரு 4-5 வார்த்தையில் கிறிஸ்பாக, இப்படி பண்ணேன், பக்கத்தில் ஜிம் வந்துருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமே, அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் இல்லாமல். ஓகே, தேங்க்யூ, டாட்டா.